புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவார்த்தைகள் 31 தொடக்கம் 37. இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவரை கூட்டத்தில் இருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பெத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகின்றார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கின்றாரே என்று பேசிக்கொண்டார்கள். சிந்தனை. இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் என்று தொடங்குகின்றது. தீர், சீதோன், தெக்கப்பொலி நகரங்கள் புற இனத்தவர்கள் பெரும்பான்மையாய் வாழும் இடங்களாகும். தெக்கப்பொலி நகரத்திலே இயேசு காது கேளாத திக்கி பேசுபவரான ஒருவரை குணப்படுத்துகின்றார். இங்கு வாழும் புற இனத்தவர்கள் புற மத வழிபாடு, கிரேக்க கலாச்சாரம், யூத மத நடைமுறைகளுக்கு ஒவ்வாத வாழ்க்கை முறைகளை கொண்டிருந்தனர். இந்த புற இனத்தவர்களின் பகுதிகளின் ஊடாக இயேசு மேற்கொண்ட பயணத்தின் மூலம் அவர் ஓர் படிப்பினையை எங்களுக்கு தருகின்றார். அதாவது, இறைவனின் மீட்பு இஸ்ரேல் மக்களுடன் மட்டுப்படுத்தப்பட முடியாது. அது எல்லா இன மக்களுக்கும் விரிந்து செல்ல வேண்டியது ஒன்றாகும். இவ்வாறு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இயேசு நிறைவேற்றுகின்றார். உன் வழியாய் மண்ணுலகின் மக்களினங்கள் அனைத்தும் ஆசி பெறும். தொடக்க நூல் 12:3. இவ்வாறு செய்து தன் சீடர்களை தேசிய சார்பு நிலையை கடந்து கடவுளின் மீட்பின் உடன்படிக்கையின் உலகளாவிய நோக்கத்தை ஏற்றுக்கொள்ள அவர் அவர்களை தயார்படுத்துகின்றார். காது கேளாத திக்கி பேசுபவரான இந்த மனிதனை இயேசு குணப்படுத்தியது மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றது. முதலாவதாக, பெரும்பான்மையாக புற இனத்தவர்கள் வாழும் பகுதியில் இயேசு இந்த புதுமையை நிகழ்த்தியதன் மூலம் மீட்பு அனைவருக்கும் உரியது என்ற செய்தியை யூதர்களுக்கு அப்பால் சென்று அனைத்து மக்களுக்கும் அனுப்புகின்றார். காது கேளாமல் இருந்தவரை கேட்க பண்ணியதன் மூலம் நற்செய்தி தரும் மீட்பின் செய்தியை அனைவரும் கேட்க வேண்டும் என்ற பாடத்தை கற்பிக்கின்றார். இரண்டாவது, அந்த மனிதனின் திக்கு பேச்சை குணப்படுத்தியதன் மூலம் நற்செய்தியை கேட்கும் அனைவரும் அதை எடுத்துச் சொல்லவும் வேண்டும் என்றும் கற்பிக்கின்றார். இயேசு அவரை குணமாக்கிய விதமும் பொருள் பொதிந்துள்ளது. இயேசு அவரை கூட்டத்தில் இருந்து வெளியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவரது காதுகளில் இட்டு தம் உமிழ்நீரால் அவரின் நாவை தொட்டார் என்று சொல்லப்படுகிறது. இது இயேசு அவர் மேல் கொண்ட தனிப்பட்ட பரிவின் அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றது. காது கேளாத திக்கி பேசுபவருக்கு பேசும் வார்த்தைகள் மட்டும் இயேசு என்ன செய்ய போகின்றார் என்பதை வெளிப்படுத்தாது. தொடுகை மற்றும் காணக்கூடிய சைகைகளை பயன்படுத்தி இயேசு அந்த மனிதரோடு அவர் புரிந்து கொள்ளும் வகையில்
தனிப்பட்ட கனிவான முறையில் இயேசு செயற்படுகின்றார். இது நம் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் இயேசுவின் எல்லையற்ற இரக்கத்தை வெளிப்படுத்துகின்றது. இயேசுவோடு புறையினத்தவர்களின் பகுதிகளின் ஊடாக பயணித்த சீடர்கள் கற்றுக்கொண்ட பாடத்தை இன்று சிந்திப்போம். இயேசுவின் வார்த்தைகளில் இருந்து மட்டுமல்ல, அவரது செயல்களில் இருந்தும் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எமது நம்பிக்கை அறிக்கை, அருள் அடையாளங்கள், திரு அவையின் நல்லொழுக்க போதனைகள் என்பன கத்தோலிக்க மக்களுக்கு மட்டும் உரியவை அல்ல, அவை அனைத்து மனிதருக்கும் உரியவை. உண்மையான பரிவு எம்மை எல்லா மனிதரிடமும் அழைத்து செல்லும். அவர்களின் மீட்புக்கு எம்மை கருவிகளாக ஆக்கும். இதன் மூலம் மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். செபம். ஆண்டவரே, எல்லா மக்களுக்கும் உமது நற்செய்தியின் கருவிகளாக விளங்க எங்களுக்கு துணிவையும் ஞானத்தையும் தாரும். ஆமென்.